நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் முன்பு கூறியதைப் போல யூரோப்பியன் கார் மீது 25% தரீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை கையெழுத்திட்டுள்ளார். இப்போது யூரோப்பிலும், ஜெர்மனியிலும், பிரிட்டனிலும், மற்ற இடங்களிலும் இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? யூரோப்பியன் நாடுகள், குறிப்பாக ஜெர்மனியில் இருந்தாலும் பிரிட்டனில் இருந்தாலும் அங்கு வாழும் இந்தியர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இதன் தாக்கம் மிகவும் கடுமையானது. நீங்கள் நினைப்பது போல் இது சாதாரணமான ஒன்று அல்ல. இதன் தரவுகளை எடுத்து நான் ஆய்வு செய்தேன். யூரோப்பில் தயாரிக்கப்படும் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW போன்றவை அல்லது பிரிட்டனில் தயாரிக்கப்படும் கார்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பிறகு அவற்றின் விலை 2 மடங்கு அதிகரிக்கும். BMWவின் 2 வகைகளை எடுத்துக்கொள்வோம். அதில் மிடில் வகை உள்ளது, அதன் SUV வகையும் உள்ளது. நீங்கள் அதன் படத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்வீர்கள். சுமார் $40,000 முதல் $45,000 விலையில் விற்கப்படும் கார் இந்த 25% தரீஃப் வந்த பிறகு அதன் விலை $85,000 உயரும். அதாவது 2 மடங்குக்கும் மேல். அதே போல அமெரிக்காவில் இதே வகை கார், இதே கம்போர்ட் ஜோனில் வரும் கார்கள், இதே மிடில் வகை மற்றும் SUV வகை இந்த டரிஃப் இல்லாமல் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் போது அவை $35,000 மற்றும் $30,000 விலையில் விற்கப்படுகின்றன. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்பிறகு யூரோப்பியன் கார் நிறுவனங்களின் கார்களை அமெரிக்காவில் யார் வாங்குவார்கள்? அமெரிக்காவே யூரோப்பியன் கார் நிறுவனங்களின் உலகின் மிகப்பெரிய மார்க்கெட் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நடந்தால் அமெரிக்கர்கள் இந்த கார்களை வாங்க மாட்டார்கள். முதல் புள்ளி, இந்த 25% தரீஃப் வந்த பிறகு யூரோப்பியன் கார்களின் விலை 2 மடங்குக்கும் மேல் உயர்ந்துவிடும். அதே கார் அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்தால் அதன் பாதி விலைக்கு கிடைக்கும். மக்கள் அமெரிக்க கார்களை வாங்குவார்கள், யூரோப்பியன் கார்களை வாங்க மாட்டார்கள். இது சாதாரணமான விஷயம். இதுல ராக்கெட் சயின்ஸ் எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த யூரோப்பியன் நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி மற்றும் பிரிட்டனில எப்படி தாக்கம் ஏற்படும்? இதுதான் முக்கியமான புள்ளி. இதனுடன் தொடர்புடைய இந்தியர்கள் அங்கு வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், வணிகம் செய்கிறார்கள். நான் இங்கு பேசுவது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதன் 20% வேலைகள் குறையும். அதாவது நேரடியாக பிரிட்டன் மற்றும் யூரோப்பியன் நாடுகளில் இதனுடன் தொடர்புடைய 70,000-80,000 பேரின் வேலை போய்விடும். ஏனென்றால் இந்த கார்களை யாரும் வாங்க மாட்டார்கள். பிறகு இவர்களை லே ஆஃப் செய்ய வேண்டியிருக்கும். மனித வளம் குறையும். அப்பொழுது 80,000 பேரின் வேலை ஒரே நாளில் போய்விடும். மொத்தம் யூரோப்பில் ஆட்டோமொபைலுடன் தொடர்புடைய எத்தனை பேர் ஈடுபட்டுள்ளனர், வேலை செய்கிறார்கள்? இது அடுத்த கணக்கு. யூரோப்பில் சுமார் 13,20,000 பேர் ஆட்டோமொபைலுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடைய வேலைகளில் உள்ளனர். இப்படி நடந்தால் 18 லட்சத்திற்கும் மேல் வேலைகள் போகும். இந்த 13 லட்சத்தில் 70,000-80,000 பேரின் வேலை போனால் இந்த நாடுகள் எக்கனாமிக் ரிசெஷனுக்குள் செல்லும். அடுத்தது, பிரிட்டனில் எத்தனை பேரின் வேலை போகும்? நேரடியாக 1,00,000 பேரின் வேலை போகும். 1,00,000 பேர் வேலை இழப்பார்கள். ஜெர்மனி மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர். ஜெர்மன் கார்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கு சரியாக 2.5 லட்சம் பேரின் வேலை போகும். இது எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்போது மொத்த மதிப்பை கணக்கிடுவோம். ஆட்டோமொபைலுடன் தொடர்புடைய இந்த 2 நாடுகளில், ஜெர்மனி மற்றும் பிரிட்டனில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்யும் 6,000 பேரை எடுத்துக்கொண்டால், நான் சதவீதத்தை எடுத்துக்கொள்கிறேன். பிரிட்டனில் 1,000 பேரில் 400 பேரின் வேலை போகும். ஜெர்மனியில் 1,000 பேரில் 600 பேரின் வேலை போகும். இதன் பொருளாதார அளவை புரிந்து கொள்ளுங்கள், வேலையை புரிந்து கொள்ளுங்கள். இதனாலதான் நான் ரிசெஷனுக்குள் செல்லும் என்று சொன்னேன். இந்த நிறுவனங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? இந்த நிறுவனங்கள் அமெரிக்காவில் சென்று உற்பத்தி செய்ய வேண்டும். அப்போது இந்த 25% வரி வராது. அவர்கள் அமெரிக்காவில் சென்று உற்பத்தி செய்து அங்கேயே விற்க வேண்டும். காரணம், அமெரிக்காவே மிகப்பெரிய மார்க்கெட். இந்த 25% அவர்களுக்கு பொருந்தாது. இந்த வேலைகள் அமெரிக்கர்களுக்கு கிடைக்கும். இதுதான் ட்ரம்பினுடைய நடவடிக்கை. காரணம், அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறுகிறது. இந்த பத்திரிகைகள் எழுதுவது போல் இது இல்லை. அமெரிக்கா வலுவாக இருக்க தீர்மானித்துள்ளது. இந்த கார்கள் லே ஆஃப் ஆனால் இந்த நிறுவனங்களுக்கு முட்டுக்கட்டை வரும். பிறகு ஒரே வழி, இதை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். மற்ற இடங்களில் தயாரிக்கப்படும் கார்களை யூரோப்பு மற்றும் மற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும்.
இது தவிர வேறு வழி யூரோப்பியன் கார் தயாரிப்பாளர்களுக்கு இல்லை. காரணம், அமெரிக்க மார்க்கெட் போனால் இந்த கார் தயாரிப்பாளர்களின் பெரிய தொழிற்சாலைகள் லே ஆஃப் ஆகும். நாம் 100 ஊழியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு 4 அல்லது 5 பேர் மட்டுமே தேவைப்படும். இதுபோல் பெரிய ஊழியர்களின் வலிமை குறையும். தொழிற்சாலைகளுடன் தொடர்புடைய மார்க்கெட்டிங் வேலைகளும் முடிந்துவிடும். அதாவது யூரோப்பு ஒரு நெருக்கடியில் உள்ளது. இதனுடன் தொடர்புடைய அடுத்த புள்ளி கேளுங்கள். இந்த யூரோப்பியன் கார் தொழிலாளர்களில் 75% வேலைகளை யார் செய்கிறார்கள்? சீனாவில் அவர்களுக்கும் வேலை கிடைக்கும். மறைமுகமாகவும் நேரடியாகவும். இவ்வளவு கார்கள் அமெரிக்கா வாங்கவில்லை. காரணம் டரிஃப். பிறகு அவர்களுக்கு என்ன வேலை இருக்கும்? சீனாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். அங்கே இதனுடன் தொடர்புடைய தொழிற்சாலைகள் உள்ளன. மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, பிரிட்டிஷ் கார் தயாரிப்பாளர்களின் பல கார்கள் உள்ளன. இவற்றில் 70% பொருட்கள் சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன. அவர்களுக்கும் வேலை இல்லை. காரணம், பொருட்கள் விற்பனையாகவில்லை. பிறகு யார் இதை வாங்குவார்கள்? சீனாவில் லே ஆஃப் ஏற்படும். இது ஒரு பயங்கரமான மாஸ் ஸ்டாக் ஆகும் ட்ரம்பின். இதனுடன் அமெரிக்க கார் தயாரிப்பாளர்கள் நம்பர் 1 ஆகிவிடுவார்கள். காரணம், அமெரிக்காவே மிகப்பெரிய கார் மார்க்கெட். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 கார்கள் உள்ளன. மீண்டும் அமெரிக்க கார் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும். பிறகு இவர்களுக்கு ஒரே வழி, இந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு மாற்ற வேண்டும். அங்கே தயாரித்து கொடுக்க வேண்டும். அப்போது அதன் அவுட்சோர்சிங் அமெரிக்கா சொல்லும், அது இந்தியாவிற்கு செல்ல வேண்டும். புரிந்து கொண்டீங்களா? சீனாவில் முடியாது, இந்தியாவிற்கு செல்ல சொல்லும். இதுதான் அதன் தந்திரம். இதை புரிந்து கொள்ள வேண்டியது யூரோப்பில், குறிப்பாக ஜெர்மனி மற்றும் பிரிட்டனில் வாழும் இந்தியர்கள். நீங்கள் இப்போது நேரடியாக அல்லது மறைமுகமாக இந்த தரவுகளில் 3000 பேரில் ஜெர்மனியில் 600 பேரின் வேலை போகும். இந்த வேலை செய்பவர்களுடன் ஒவ்வொரு இந்தியரும் இணைக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது மிகப்பெரிய நெருக்கடி வரவிருக்கிறது. காரணம், இந்த 2 நாடுகளின் பொருளாதாரம் இவ்வளவு வளர்ச்சி அடையவில்லை. பல வழிகளில் ஸ்டாக்னேட்டட் ஆகிவிட்டது. மேலும் எரிசக்தி நெருக்கடி காரணமாக உக்ரைன் ரஷ்யா போர், இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டால் நேற்று பிரிட்டிஷ் பொருளாதாரத்தின் பட்ஜெட் மீளாய்வு செய்யப்பட்டது. இவை அனைத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதாவது பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி போன்ற யூரோப்பியன் நாடுகளால் இந்த அமெரிக்க தரிஃபை தாங்க முடியாது. அவை உடைந்து போகும். இதற்கு ஒரு தீர்வு அவர்கள் கண்டுபிடிக்காவிட்டால் சுமார் 7,000 முதல் 80,000 பேரின் வேலை ஒரே நாளில் போய்விடும். நான் சொல்வது மிகவும் தொலைவில் உள்ள விஷயம் வரவிருக்கிறது. திடீரென வேலை போனால் நெருக்கடி ஏற்படும். பிறகு இவர்களை எங்கு அமர்த்துவது? அதாவது யூரோவின் மதிப்பு குறையும், டிவால்யூவேஷன் ஏற்படும். அந்த நெருக்கடி தான் வரவிருக்கும் நாட்களில் நமக்கு தெரியும். இதை எப்படி மேலும் தீர்த்து யூரோப்பியன் நாடுகள் அமெரிக்காவின் காலை பிடித்து மற்ற அமெரிக்க பொருட்கள், விவசாய பொருட்களை யூரோப்பில் தயாரித்து எப்படி முன்னேறும் என்பது வரவிருக்கும் நாட்களில் நமக்கு துல்லியமாக தெரியும்.